நல்ல முயற்சி. அங்கங்க கொஞ்சம் மெருகூட்டணும்னு அது சரியாயிடும். நாடகம் இதை ஹைட்ரஜன், அதிவேக ஹைட்ரஜன் சரண்யா இருக்காங்க. அதே மாதிரி கோமாதாவை தாக்கும் கோமாரி டைட்டில். அது என்ன கோமாரி எனக்குலாம் தெரியல, அது ஒரு நோய். ஏன்னா உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும், எங்களை மாதிரி இதை பத்தி அதிகமா தெரியாதவர்களுக்கு. அப்ப கோமாதாவை தாக்கும் கோமாரி கலந்துரையாடல் இருக்க நல்ல ஃபார்மேட், டிஸ்கஷன்ல ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் விண்வெளி பயண விந்தை, இது ஃபோக் சாங் மெட்ல நல்லா எழுதியிருக்காங்க. இது வந்து சிவில் சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் மணிகண்டன். ஆக்சுவலி அவர் எங்களுடைய தொண்டராக, நான் சிஎஸ்ஐ பாலிடெக்னிக்ல 2 பேரும் அனுப்புகிற ஸ்டூடெண்ட். சின்ஸ் தே ஆர் ஸ்டூடெண்ட், லெட் them also participate. அவர் பணி செய்ய வந்தவர், பங்கேற்று பரிசு பெற்றிருக்கிறார். அது விண்வெளி பயண விந்தை தன்னான இது மாதிரி படிக்கிறார். அப்புறம் பாருங்க, இந்த கார்ட்டூன்ல ஒரு 5-6 படங்கள் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா இத ஒரே ஒரு துணைவேந்தர் பார்த்து சொன்ன பார்த்த உடனே நம்ம புரியுது பாருங்க. சாம்பல் சொல்லுதான் இவனிடம் கூறியது, இன்று நான் நாளை நீ. சிகரெட் பிடிக்கிறவன் பார்த்து நச்சுன்னு இருக்கு பாருங்க செய்தி. நிறைய படம் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு படம் கூட நம்மை நினைக்க தூண்டும். அதுதான் ரகுவரன், அவர் கால்நடை 3rd year ஸ்டூடெண்ட். அப்புறம் பாருங்க, ஏழைகளின் நடமாடும் வங்கி. பசுவா ஆடா மாடா எது? அங்கதான் சஸ்பென்ஸ், அங்கதான் படைப்பாளன் நிக்கிறான் பாருங்க. ஏழைகளின் நடமாடும் வங்கி இது வருது, இந்த கடைசியில வருது. வெள்ளாடு வளர்ப்போம், பணத்தை பெருக்குவோம். அப்ப என்னது வங்கி? ஏழைகளின் வங்கி வெள்ளாடு, தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பாருங்க, இந்த யானை ரொம்ப அற்புதம். இதுக்காகவே இங்க வந்து சொல்ல வந்தேன். இதை சொல்ல வந்ததுக்கே நான் இதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்டை பத்தி பாருங்க. ஒரு யானை இப்ப காடு மரத்தை எல்லாம் ஒருத்தன் வெட்டிக்கிட்டே வரான், எல்லா மரத்தையும் வெட்டிட்டான், காடு போயிட்டு. அப்ப யானை இருக்க முடியாது. பார்க்கலாம் யானை, ஐயோ உணவில்லை, இடமில்லை, நீர் இல்லை, நான் அரளிக்கொட்டையை வச்சு சாவ போறேன். தயவு செய்து அப்படி எழுதாதீங்க இனிமேல். இட்ஸ் நெகட்டிவ் தாட். நான் இது எதுக்கு வரைஞ்சது தெரியுமா? மெயினா படம். அப்ப இவங்களை வந்து உற்சாகப்படுத்தணும். அவங்களுக்கு அந்த மேட்டரை மட்டும் சொன்னா தேக்கன் யாரு? செல்வராஜ் யாரு? குட், நல்லா எழுதியிருக்கேன். ஐ அம் ஹாப்பி. லெட் அஸ் கிவ் எ பிக் ஹேண்ட். பட் நான் என்னன்னு நான் வந்து சொல்லாம இருக்க கூடாது. எல்லாத்தையும் சும்மா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது தட் இஸ் நாட் தி வே. அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். பட் அருமையா வரைஞ்சிருக்கீங்க. யூ காட் எ வெரி குட் டேலண்ட். இந்த படம் யானை வந்து வரையது கடினம், அழகா வரைஞ்சிருக்காரு. வரையது மட்டுமல்ல, அது ஒரு குட்டி யானை. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அது வேற இடத்துக்கு போகலாம். இன்னும் காடு நீங்களே வளர்க்கணும். சோசியல் ஃபாரஸ்ட்ல இருந்து நிறைய வளர்த்துட்டு இருக்கோம். வேற இடத்துக்கு போற மாதிரி காட்டுங்க. என்ன இன்னும் நீங்க வச்சுக்கோங்க, எந்த யாரு காட்சி சொல்றேன். ஏன்னா இது ஒரு நல்ல பாயிண்ட். இந்த நேரத்துல தேர்வுல தோல்வி பெற்றுன்னு யாரேனும் தற்கொலை பண்ணா, நான் அதுக்கு கேம்ப் எல்லாம் நடத்தியிருக்கேன், ஒர்க் ஷாப் நடத்தியிருக்கேன். தோல்வியுற்றவர்களை கண்டு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்க ஒரு மோட்டிவேஷன் இதெல்லாம் நடத்திருக்கோம். தயவு செய்து டோன்ட் டேக் எனி நெகட்டிவ் டெசிஷன். தட் இஸ், ஒரு தோல்விக்காக தூக்கு போடுறதோ, தற்கொலை செய்யறதோ, அரளிக்கொட்டை அரைச்சு குடிக்கிறதோ, அது நான் அது விலங்கு நிச்சயமா செய்யாது. ஞாபகம் வச்சுக்க, செய்யாது. நாமும் அது செய்யுதுன்னு தயவு செய்து எண்ணாதீர்கள். ஆனா நல்ல படம் வரையக்கூடிய ஆற்றல். இன்னொன்று 9 ஃபார்மேட் நான் சொல்லியிருக்கேன். அது சைன் டூ இந்த ஃபார்மேட். அப்புறம் உரையாடல். ஆக உரையாடல்ல வந்திருக்கு வெள்ளாட்டுக்கு சினை ஊசி வந்துடுச்சு அண்ணாச்சி அப்படின்னு. நன்றிங்க. வாழ்த்துறைக்காக உங்கள் சார்பாக வாழ்த்துறைக்கு வருமாறு வேண்டுகிறோம். எல்லோருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இன்று இந்த 9வது தேசிய பயிலரங்கம், அதாவது அறிவியலிலே எப்படி எழுதுவது மற்றும் பத்திரிகைகளிலே எப்படி நாம் செயலை காட்டுவது என்ற தலைப்பிலே இந்த கருத்தரங்கம் இன்று MTS அகாடமியின் பொறுப்பாளர் டாக்டர் ஷேயான் அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த கருத்தரங்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்குக்கு தலைமையேற்றிருக்கும் டாக்டர் சந்திரகாசன் கல்லூரி முதல்வர் அவர்களே, MTS அகாடமியின் தலைவர் திரு ஷேயோன் அவர்களே, இந்த விழாவிற்குள்ளே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் சாம்சன் ரவீந்திரன் முதல்வர் பாலிடெக்னிக் சேலம் அவர்களே,
மற்றும் இந்த அகாடமியிலே இருந்து வந்திருக்கும் பல பொறுப்பாளர்களே, அதாவது நன்றி கூற இருக்கும் ஐயாசாமி அவர்களே, இந்த மேடையிலே இன்று நம்மிடமே உரையாற்றி சென்றிருக்கும் நாபார்டு வங்கியின் இந்த மாவட்ட பொது மேலாளர் ஜெயகண்ணன் அவர்களே, பேராசிரியர்களே, மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கும் எல்லா கல்லூரி மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று திரு சேயவன் அவர்கள் என்னை கேட்டுக்கொண்ட போது நான் முதலிலே அவர் சென்னையை நடத்தலாம் என்று கூறினார். இல்லை இல்லை, நீங்கள் ஒரு கிராம பகுதியிலே நடத்த வேண்டும் இதை. ஆகையினாலே எங்களுடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ள நாமக்கலிலே இதை நடத்துங்கள், இது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி அன்றே நான் உங்களுடைய கல்லூரி முதல்வருக்கு இந்த கருத்தை தெரிவித்து அவரை எல்லா பணிகளையும் செய்யுமாறு கேட்டுக்கொண்டேன். அது இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்தது என்று எல்லோரும் கூறினார்கள். அதற்கு இந்த கல்லூரியினுடைய பொறுப்பாளர் அவ்வளவு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மாணவர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தொழில்நுட்ப கல்லூரியை படிக்கும் மாணவர்கள் அவ்வளவாக தமிழிலே ஈடுபாடு இல்லாமல் அந்த தொழில்நுட்பங்களை எவ்வாறு விவசாயிகளுக்கும் அதை பயன்படுத்துபவர்களுக்கும் கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன். ஆகையினால்தான் ஒரு அதனுடைய குணாதிசயங்களை பற்றி ஏதாவது எழுதியிருக்கிறோமா? இல்லை. ராசிபுரம் நெய் என் பெண்டாட்டி கையே என்று கூட கூறுவார்கள். மருமகனுக்கு சாப்பாடு போகும்போது ராசிபுரம் நெய்யை இங்கு தாராளமாக விடுவார்கள். ஏனென்றால் மருமகன் நன்றாக உடல் கொடுக்க வேண்டும் என்று. அது போன்ற அந்த ராசிபுரம் நெய்க்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கிறது அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ராசிபுரனுடைய பலகையிலே நாம் எழுத வேண்டும், நெய்க்கு பெயர் போன்ற ராசிபுரம். ஊத்துக்குழி வெண்ணெய் அந்த கிராமத்திலே வெண்ணெய்க்கு பெயர் போன்ற கிராமம். வெட்கிரைண்டர் கண்டுபிடித்த கிராமத்திலே இந்த வெட்கிரைண்டரை கண்டுபிடித்த கிராமம். இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் கொண்டு வர வேண்டும். வெளிநாடுகளோட ஏன் அவர்கள் இன்று காப்புரிமைகளால் மிகவும் எளிதாக எடுக்க முடிகிறது என்றால் அவர்களை செய்வதை உடனே நோட் புத்தகத்திலே குறிப்பு எடுத்துக் கொள்வார்கள். அந்த குறிப்பு வெற்றி அடையும் பொழுது அதை அவர்கள் காப்பி உரிமையாக எடுக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த குறிப்பை யாருமே எழுதி வைப்பதில்லை. ஒரு செயல் விளக்கமோ ஒரு செய்முறையை நாம் செய்தால் அதனுடைய பயன்பாடுகள் அதனுடைய முடிவு என்னவாக இருந்தாலும் அதை எழுத வேண்டும். நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் அதை எழுத வேண்டும். அப்போதான் பின்னோக்கி நாம் செல்லும் பொழுது அன்று நம்மளுடைய ஆராய்ச்சியுடைய முடிவு அது உண்மையான முடிவாக இருக்கும். ஆனால் வேறொருவர் கண்டுபிடித்திருப்பார்கள். உதாரணத்துக்கு ஜெனடிக்ஸ்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மெண்டலுடைய பிரின்சிபல் என்று எல்லோரும் ஒற்றுக்கொண்டார்கள். 1966 கண்டுபிடித்தால் கூட அதனுடைய உண்மையான விளக்கம் அந்த 3 விஞ்ஞானிகள் வெளிப்படுத்திய பிறகு 1903ஆம் ஆண்டுதான் நமது மெட்ராஸ் வெட்டனரி கல்லூரி என்ற ஆண்டு துவக்கப்பட்டது. அந்த ஆண்டுதான் அதை வெளியே கொண்டு வந்தோம். அது போன்ற பல்வேறு அறிவியல் முடிவுகளை நாம் அதனுடைய அறிவியல் செய்திகளாக பரப்ப வேண்டும். அது உண்மையோ பொய்யோ அதை பற்றி கவலை. ஆனால் அதை எழுதிவிடுங்கள். இந்த கிராமங்களிலே என்ன முக்கியமானது அதை பற்றி அங்கே எழுத வேண்டும். மாமண்டம் மல்கோவா மாமலம் என்ற சேலத்து மாமலம் என்றுதான் எல்லாம் கூறுவார்கள். அது போன்ற ஜியோகிராபிக் இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் ஜியோகிராபிக் இண்டிகேட்டர். காங்கேயம் என்றால் காங்கேயம் சாலைகள். கரூரை எடுத்துக்கொள்ளுங்கள், டெக்ஸ்டைல்ஸ். இது போல காஞ்சிபுரத்தை எடுத்துக்கலாம், பட்டு. இது போன்றதெல்லாம் நாம் அங்கே சிறப்பாக அதை எழுதி வருபவர்கள், அந்த கிராமத்துக்கு வருபவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அது போன்ற இந்த விஞ்ஞான நிகழ்ச்சிகளையும் அறிவியல் நிகழ்ச்சிகளையும் நாம் பரப்ப வேண்டும். அதை பரப்புவதற்கு இந்த அறிவியல் பூங்காவும் MTS நிறுவனமும் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு உதவும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் என்றும் உங்கள் முன்னே கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த மாணவர்களுடைய அந்த குறிப்புகளை என்னிடம் கொடுத்தார். அந்த குறிப்புகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக அதனுடைய ஃபீட்பேக் அவர்களுடைய செய்முறைகளை எல்லாம் என்னுடைய கொடுத்தார். அதை நாம் பார்த்த பொழுது அவர் ஏற்கனவே நான் என்ன முக்கியமான செய்தியாக இருக்கும் என்று அவர் ஏற்கனவே அவர் தெரிவித்து விட, இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். வெள்ளாட்டுக்கு வந்துடுச்சு சினை ஊசி. சென்ற மாதம் தான் அதை நான் இந்த கல்லூரியிலே துவக்கினேன். அதை பற்றி ஒரு மாணவர் அழகாக எடுத்து கூறியுள்ளார்கள். இது போன்ற செய்தியை நாம் அறிவியல் மையமாக மாற்ற வேண்டும். அடுத்ததாக நுண்ணுயிர்கள் இல்லையேல் வாழ்க்கை இல்லை. அதுவும் ஒரு சிறப்பு. அவர் ஏற்கனவே பிரைஸுக்காக அதை அனௌன்ஸ் செய்து விட்டார். இந்த நுண்கிருமிகள் இல்லையேல் வாழ்க்கை இல்லை. ஆகையினால்தான் வெளிநாடுகளிலேயும் இந்திய அரசும் இப்பொழுது ஒரு நிறுவனத்தை அதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சரலி இம்பார்ட்டன்ட் மைக்ரோப்ஸ். நான் அந்த மாநாட்டிலே கூட கேட்டுக்கொண்டேன், அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ட் மைக்ரோப்ஸ் செய்யும் போது ஏன் வெட்டினரிலி இம்பார்ட்டன்ட் மைக்ரோப்ஸுக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்க கூடாது என்று அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். NRCVIM வெட்டினரிலி இம்பார்ட்டன்ட் மைக்ரோப்ஸ் அது போன்ற ஒரு நிறுவனத்தை ஏற்கனவே நமது பல்கலைக்கழகத்திலே ஒரு சிறிய அளவிலே இந்த நுண்ணுயிரிகளை நாம் சேமித்து வைத்து வருகிறோம். அதை பெரிய அளவிலே செய்ய வேண்டும் என்பது இந்த தலைப்பிலே இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமானதாகும். எவ்வளவு அருமையாக அவர் இந்த மாணவர் கூறியிருக்கார்கள். சோ அதற்கு அவர்கள் ஏற்கனவே பாராட்டுதலை பரிசையும் கொடுத்து விட்டார்கள். தென் விண்வெளி பயண விந்தை, இதையும் அவர்கள் ஏற்படைய இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணது, எனக்கு தெரியாம அவரு செலக்ட் பண்ணுகிறார். நாங்கள் இருவரும் ஒன்று பேசவே இல்லை இதை பற்றி. நான் என்னுடைய அந்த கத்தையை கொடுத்தார், அதை பார்த்து இதெல்லாம் சிறப்பான இருக்கும் என்று பேசும்போது கொள்ளலாம் என்று இருந்தேன். ஆனால் அவர்கள் அதற்கு முன்னாரே அறிவித்து விட்டார்கள். சோ விண்வெளி பயண விந்தை. சோ இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம். அடுத்ததாக என்னை வாழ விடு, அதாவது அந்த யானை நமது மாணவர்கள் எழுதியிருந்தார்களே, அது ஒரு சிறப்பான கார்ட்டூன். இப்பொழுதெல்லாம் கோவை மாவட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீர்கள், யானைகளை எல்லாம் மலையை விட்டு கீழே இறங்கி வில்லேஜில் வந்து கிராமத்தில் உள்ள நிலங்களை எல்லாம் பால்படுத்தி இருக்கிறது. ஏன்? அதற்கு இருக்க வேண்டிய இடத்திலே அதற்கு தேவைப்பட்டது இருந்தால் அதையே இங்கே வருகிறது, வராது. நான் சென்ற மாதத்திலே ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள உகாண்டா நாட்டிற்கு சென்று வந்தேன். அங்கே நமது ஆராய்ச்சியாளர்கள், நான் ஆனால் அந்த எலிசபெத் நேஷனல் பார்க் என்னுடைய வேலையின் காரணமாக நான் திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் நம்மளுடைய பேராசிரியர்கள் அங்கே சென்று வந்தார்கள். கிட்டத்தட்ட 6-7 பேர் அங்கே சென்று வந்தார்கள். அவர்களை கூற கேட்டுள்ளேன். அங்கிருக்கும் அந்த ஆராய்ச்சியினுடைய நூல்களை இருந்து நான் அதை பார்த்தேன். நேஷனல் எலிசபெத் பார்க் ஃபார் அனிமல்ஸ் சொல்லிட்டு அதுல பார்த்தீங்கன்னா அங்கே குடியிருப்பவர்களுடைய பகுதியிலே எல்லா விலங்குகளையும் நீங்கள் பார்க்கலாம். யானையை பார்க்கலாம், நீர் யானையை பார்க்கலாம், காண்டாமிருகத்தை பார்க்கலாம், ஹைனாஸை பார்க்கலாம், டீர்ஸ் இருக்கு, எல்லா மிருகங்களும் அது வாட்டுக்கு வயல்வெளியில அந்த ஃபாரஸ்டுடைய மனிதர் வாழும் பகுதிக்கும் ஃபாரஸ்டுடைய பகுதி இடைவெளி, அதாவது இன்டர்ஃபேஸ், லைவ் ஸ்டாக் ஹியூமன் வைல்ட் லைஃப் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவிலே எல்லாரும் ஒன்றாகவே வாழ்கிறார்கள். நீங்கள் வெளியே போது அந்த மிருகத்துக்கு ஏதாவது தொந்தரவு செய்தால்தான் அது உங்களுக்கு தொந்தரவு செய்கிறது. இல்லை என்றால் எந்த ஒரு தொந்தரவு, நீங்க பாட்டு உங்களுடைய வேலை செய்ய அது பாட்டுக்கு அதனுடைய வேலை செய்து கொண்டிருக்கும். சோ அது போன்ற இந்த என்னை வாழ விடு என்ற ஒரு கருத்து மிகவும் சிறப்பான ஒரு கருத்து. யானையை அவர்கள் படமாக போட்டு அதை இருக்கிறார். அவர் கூறிய போல அந்த நெகட்டிவ் அப்ரோச்சுக்கு போகக்கூடாது.